ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து கப் டாட் வந்து எப்படி பிடிச்சா வந்து எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பீஸில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். காமனாக வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து தையல் போடுவோம். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட போகிறோம். இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு, அதனால் வந்து கப் ஷேப்பில் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப எடுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வந்து நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து கப் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ரொம்ப எடுப்பாகவும் அழகாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரே மாதிரியாக தான் கப் டாட் வந்து பிடிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஒரு சிலர் வந்து எனக்கு கப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம், எனக்கு வந்து மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு கப்பு எடுப்பாக இருக்கணும், ஆனால் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் கேட்குறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தைச்சி கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பாடி ஷேப் வந்து இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாடி ஷேப் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் எப்படி தான் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கஸ்டமரே வந்து எனக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுங்க, எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தோம்னாவே போதும், அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிடுவாங்க. இப்போ வந்து நான் டாட் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஷார்ப்பாக வந்து நான் போடலை, அதாவது வளைவாக வந்து டாட் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து கப் டாட் வந்து போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து போடலை நான், அதாவது வளைவு கொடுத்து நான் வந்து அந்த டாட் பிடிச்சிருக்கேன். ஒரு சிலர் வந்து எனக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, ஆனால் வந்துட்டு எடுப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து காமனாக எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி பிடிக்கலாம். அதாவது நார்மல் ப்ளவுஸு, இல்லை கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, எந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிங்கனாலுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சோம்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த டாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது பார்க்குறப்ப. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் டாட் தான் போட போகிறோம். செகண்ட் டாட் போடுறப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நேராக ஈக்குவலாக வச்சு தான் வந்து டாட் போட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி போடாமல் கழுத்து பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், அந்தளவுக்கு ஈக்குவலாக வந்து நேராக வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக துணி இருக்கும். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சு 1/4 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் தையல் போட்டுட்டு வாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், நீங்கள் என்ன ஒரு புதுசாக வந்து சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் நாங்கள் வந்து டாட் பிடிச்சது இல்லையே அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து நான் ப்ளவுஸ் தைக்க போன எல்லா கடைகள்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் டாட் பிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஜென்ஸ் டெய்லர்ஸ்ட்டையும் வந்து நான் கிளாத் வாங்கி தைச்சி கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து இந்த மாதிரி தான் டாட் பிடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கப் ஷேப் வந்து எடுப்பாக தெரியும். அதுக்காக எல்லோரும் ப்ளவுஸ் போடுற அந்த இதே பார்த்துட்டிங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு சிலர் கிராஸ் கட்டிங் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து நார்மல் கட்டிங் போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து இருக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 3வது டாட் பிடிக்க போகிறேன். 3வது டாட் பிடிக்கிறப்ப நீங்கள் வந்து இங்கே ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். நம்ம டாட் வந்து 2 டாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த 2 டாட்டோட எண்டையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த 2ஐயும் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கொஞ்சோண்டு ஒரு லூப் தெரியும் இல்லைங்களா? அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த லூப்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து 3வது டாட் பிடிக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக நேராக வந்துடுச்சு. கிராஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து தெரியும், ப்ளவுஸ் வந்து கிராஸாக இருக்கா இல்லை வந்துட்டு நேராக இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து விட்டுறக்கூடாது, சரிங்களா? கீழே வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து நேர் பண்ணிவிட்டு தையல் போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து நேராக வந்துடும் தையல். ஆம்கோல்கிட்ட வந்து தையல் போடுறப்போ 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இருந்து 0 பாயிண்ட்டுக்கு வந்து கிராஜுவலாக கொண்டு வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3வது தையலும் வந்து போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், தையல் வந்து எவ்வளோ கிராஜுவலாக வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி வந்து நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த தூக்குன மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இந்த ப்ளவுஸில் வந்து கப் சைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து இல்லை, கரெக்டாக வந்து மீடியமாக தான் இருக்குது போட்டாங்கன்னா. ஆனால் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்னொரு சைடும் வந்து டாட் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லரிங்கில் வந்து எப்படியெல்லாம் தைக்கலாம், யாருக்கு வந்து எந்த மாதிரி தைச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக தைச்சு கொடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு திருப்தியாகவே இருக்காது. அப்பயும் வந்து என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு, பாருங்கள் இங்கே அப்படி இருக்குது அங்கே அப்படி இருக்குன்னே வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்துட்டு நம்ம வந்து எல்லா ஒரு விஷயங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் நான் எந்த விஷயத்தையுமே வந்து நான் மறைக்காமல் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தெரியாது, இப்படியெல்லாம் டாட் பிடிக்கலாமா அப்படிங்கிறதே வந்து தெரியாது. ஆனால் வந்துட்டு டாட் பிடிக்கிறதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கலாம் கட்டிங் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும், ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ நீட்டாக வந்து கட்டிங் போட்டாலுமே கூட தைக்கிற விதம்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து கப் சேஃப் வந்து ஷார்ப்பாக வேண்டாம், ஃப்ளாட்டாக தைச்சு கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம கப் சேஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தைச்சு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அதனால் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சு கொடுக்கணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் தைக்கிறப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா, நம்ம ஏன் இதை வந்து நான் செய்யணும், பேசாமல் கம்முன்னு விட்டுறலாம், இல்லைன்னா வந்துட்டு இந்த கஸ்டமர்கிட்ட வந்து இனிமேல் துணியே வாங்கக்கூடாது, எப்போ வந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னால நான் வந்து நினச்சிருக்கேன். எதனால் நான் வந்து அப்படி நினச்சேன்னா, அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் யார் எப்படி கேட்டாலும் தைச்சு கொடுக்குற அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்து வந்துடும் இல்லைங்களா? அட இவ்வளோதானா, இவ்வளோ சாதாரண ஒரு விஷயத்துக்காகவா நம்ம வந்து இவ்வளோ அப்செட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பாருங்கள், நான் 2வது பீஸ்க்குமே வந்துட்டு கப் டாட் வந்து பிடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்குன்னு. நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரி போட்டால் தான் கப் டாட் வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போது இந்த நேர் கட்டிங் ப்ளவுஸில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ஷோல்டர் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கரெக்டாக நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இந்த நேர் கட்டிங் ப்ளவுஸில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான லூஸும் மிடில் செஸ்ட்டுக்கு உண்டான லூஸும் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். கிராஸ் கட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இழுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து 1.5 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் வந்து அதிகமாக வந்து தான் நமக்கு வரும். ஆனால் நேர் கட்டிங் ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது கிளாத்து. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் வந்து ஷோல்டர் லூஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வந்து வராது. அதையும் மீறி வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமாக வந்து எடுக்க வேண்டாம். அப்படி அதிகமாக பிடிச்சு வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆம்கோல்கிட்டேருந்து நம்ம ஹூக் மாட்டுற பகுதி வரைக்குமே வந்து ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு விஷயம், நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் 1.25 இன்ச் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா? ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு மட்டும் ஒரு 1.5 இன்ச் வந்து வச்சு டாட் பிடிங்க, கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.